Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் இந்த கிச்சனில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்னென்ன வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிச்சன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப் வந்து பாருங்கள். Day 1 Day 2 அந்த மாதிரி வந்து டே பை டேயாக வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. எதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து முடிக்கல. ஆல்மோஸ்ட் வந்து டோர் ஒர்க் வந்து முடிச்சிருக்கோம். நான் எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி வந்து காமிச்சிடுறேன். இதில் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிடுறேன். இது வந்து சிங்க்கோட கிரானைட். இது கிரானைட் அப்படின்னா ஸ்லாப். இது நம்ம யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே வந்து ஸ்லாப் தான். இந்த ஸ்லாப்பில் வந்து நம்ம நார்மலாக வந்து கான்க்ரீட் கவுண்டர் டாப் அந்த மாதிரி வந்து நம்ம போடாதனால டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏன்னா சிங்க் கட் பண்ணும்போது சப்போர்ட் இருக்காது. அதுக்காக வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளைவுட் WPC எதாக இருந்தாலும் போடலாம். நாங்கள் வந்து டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கார்னரில் வந்து கிராக்ஸ்ன்றது வந்து வந்துடும். நான் அதுவும் காமிக்கிறேன் எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம். 40 mm பீஸ்ன்றது வந்து டாப்பில் வந்து போட்டிருக்கோம். யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் கவுண்டர் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்குது. யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வரும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாலிஷ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது உட்டன் தீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு வந்து வுட்டு பேனல்ஸ் தான், எந்த மாதிரி ஆர்ச்சி எதுவுமே வந்து பண்ணலை. சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். இந்த கவுண்டர் வந்து இன்னும் அந்த சைடு வந்து தள்ளணும். ஏன்னா அந்த சைடு தான் அதிகமாக வரும். இந்த சைடுன்றது வந்து கம்மியாக தான் வந்து கம்ப்ளீட்டாகவே வரும். இது வந்து ரோலிங் ஷட்டர். 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா சிம்னியோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 வரும். இங்கே 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ். சிம்னியோட ஸ்பேஸ் வந்து 60 சென்டிமீட்டர் சிம்னி தான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை வந்து இங்கே வந்து 900 வந்து நம்ம போடணும், 90 சென்டிமீட்டர் நம்ம போடணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து எடுத்து தான் ஆகணும். இது வந்து யூட்டிலிட்டியோட சிங்க். இது இந்த மாதிரி வந்து சிங்க் வந்து நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சிங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக வந்து ஹார்ட்வேரில் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அதோட டெப்த்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட டெப்த்ன்றது வந்து 10 inches 11 inches 12 inchesலாம் கூட இருக்குது. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டு வந்து போயிடுங்க. இதோட திக்னஸே வந்து பார்த்திங்கன்னா 4 mm கிட்ட வந்து இதோட சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் ஹார்ட்வேரில் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா 1 mm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 0.8 1 mm ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கான்க்ரீட் ஸ்லாபுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் என்னென்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதோட குவாலிட்டியானது வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி சிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுங்க. சிங்க்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நிறைய வந்து பில்டர் சைட்லேருந்து போட்ட கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சிங்க்கு வந்து ரஷ்ட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் புது ஃப்ளாட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஒன்று சிங்க் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. இருக்கிற வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு புதுசாக வந்து வாங்கி போட்டுக்கோங்க. இதோட லைட்ஸ் வந்து நான் வந்து திரும்பும் போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து COB லைட்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டார்க்காகவே இருக்கும். 2 லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மேபி பிரைட்னஸ் பத்தலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்ஸ் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இன்னும் ஒர்க்குன்றது வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஸ்லாப் கவுண்டர். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் காமிச்சிருப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அக்ரலிக் டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து குவார்ட்ஸ் சிங்க். இந்த குவார்ட்ஸ் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா 18/16 வரும். இது 18/18 வரும், 18/16 வரும். இது வந்து ஆஃப் ஒயிட் கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மேட்ச் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் சைட்லேருந்து ஒயிட் கவுண்டர் டாப் தான் கேட்டிருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து ஆஃப் ஒயிட் வந்து ரெஃபர் பண்ணேன். அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஒயிட்டு தான் நல்லாயிருக்கும், ஒயிட்டு வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஒயிட் வந்து ஓகேன்ட்டாங்க.
ஒயிட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் டே 1 வீடியோ வந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இவங்க ரொம்ப கம்மியாக வந்து பண்ணுறாங்க. அதனால தான் ஒயிட் சைடு வந்து ரெஃபர் பண்ணவே இல்லை. ஒயிட் சைடு வந்து நான் ஒரு வேளை ரெஃபர் பண்ணுறேன், திருப்பி வந்து நீங்கள் அது ஒயிட் கலர் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னா திருப்பி அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. இதுலேயும் அழுக்கப்பட்டால் தெரியும், பட் என்ன அது வந்து ரொம்ப அதிகமாக தெரியும், இது வந்து ரொம்ப கம்மியாக வந்து தெரியும். இதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஒரு யூனிட் வந்து இருந்தது, ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆகி வந்து வெளியில் இருந்தது. நம்ம ஒரே லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெனோவேஷன் கிச்சனில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிவிலும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரெனோவேஷன் வந்து உடச்சிட்டு வுட் ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம உடச்சிட்டு திருப்பி வந்து புது ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணோம், சிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால் சிவில் வந்து நம்ம பண்ணும்போது கேபினெட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே அளவெடுக்கும்போது அதோட சைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா என்னோடய ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டம்பிலாம் வந்து போட மாட்டோம். மேபி ஃபியூச்சரில் வேணால் போடலாம், பட் என்ன இப்போதைக்கு வந்து என்ன கேபினெட்டோட சைஸ் வருதோ அந்த சைஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துருவோம். பட் என்னென்னா நம்ம ரெனோவேஷன் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதோட சைஸஸ் வந்து நம்ம எடுக்கும்போது ஒன்ஸ் வந்து நம்ம டெமோலேஷன் பண்ணிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது இல்லை திருப்பி சிவில் ஒர்க் பிளாஸ்டிங் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது வேணால் கொஞ்சம் வந்து அதிகமாக வரலாம், கம்மியாக வரலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கேபினெட்ஸ் வந்து பண்ணதுனால அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வரும். சிவிலில் வந்து ஐடியா இருக்கிற ஆளுங்களை வந்து பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா கேபினெட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து பண்ணிட்டோம். இதோட யூ ஷேப் வந்து நான் கேபினெட்ஸ் வந்து காமிக்கிறேன். ஏன்னா டாப்பில் இல்லாமல் இப்போ இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே நாளில் வந்து முடிச்சிட்டோம். பட் என்னென்னா இது வந்து 1 மந்த்துக்கு முடித்த கேபினெட்ஸ் தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க. 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு இது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவோம். டோரும் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்துகிட்டு ஃபிட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிஞ்சிடும். பட் என்னென்னா வுட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. பட் என்னென்னா சிவில் வந்து நம்ம கை வைக்கும் போது டஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லாபோட நம்ம பாலிஷ் வந்து பண்ணும்போது இதோட நோசிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது டஸ்ட்ன்றது வந்து வரும். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி வந்து ஸ்லாப் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் பாடி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்லாப் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த மாதிரி வந்து ஸ்லாப் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஸ்லாப்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கிரானைட் வந்து போகிறீங்க அப்படின்னா ரேண்டமாக ஒரு கிரானைட் வந்து எடுத்துருவீங்க. பட் என்னென்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுனால நிறைய ஸ்கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து விசாரிங்க. அதோட ஃபுல் பாடி, அதோட திக்னஸ் என்ன, பாலிஷ் பண்ணால் ரெண்டுமே ஒரே சைடு வந்து கலர் வருமா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாலிஷ் பண்ணும்போது இந்த டாப்பில் வந்து என்ன கலர் வந்து நம்ம போட்டிருக்கோமோ சேம் அதே கலர்ன்றது வந்து இங்கே வராது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து ஒரு போர்ட்ஸ்ன்றது வந்து போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து ரோலிங் ஷட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் வந்து இழுத்து அதெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். வாட்டர் கனெக்ஷன்ன்றது வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பக்கத்தில் வந்து கொடுக்கல அப்படின்னா இதோட ஹைட் வந்து நம்ம மேட்ச் பண்ணல. ஆல்ரெடி எங்கே இருந்ததோ சேம் அதே இடத்துல உடச்சி திருப்பி புது பைப் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி வந்து நம்ம உடச்சி எடுத்துகிட்டு திருப்பி போடும்போது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 10 வருஷமாக இந்த கிச்சன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து எந்த இடத்துல இருந்ததோ சேம் அதே இடத்துல வந்து போட்டிருக்கோம். டேப்பாக இருக்கட்டும், சிங்காக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சின்ன சிங்க் இருந்தது, எஸ்எஸ்சில் வந்து போட்டிருந்தாங்க. எஸ்எஸ்சில் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடையாது, எஸ்எஸ் தான் இது. பட் இன்னும் இந்த மாதிரி வந்து கிடையாது, நார்மலாக லோக்கலாக இருக்கும். லோக்கல் நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து பண்ணோம். லாஃப்ட் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து யூஸ் கிடையாது. அதனால வந்து லாஃப்ட்ன்றது வந்து நம்ம வந்து இந்த சிம்னி சைடு, ஹாப் சைடு வந்து நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. இதில் வந்து கேஸ் பைப் லைன்லாம் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு கூட நான் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ வந்து நான் போட்டதுக்கப்புறம் வேணால் நான் ஃபைனல் வீடியோ வேணால் நான் காமிக்கிறேன். இந்த சைடு வந்து யூட்டிலிட்டி. இந்த யூட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டு தான். இது கீழே வந்து பேஸ் கவுண்டர். இதுக்கு முன்னாடி வந்து இப்படி இருந்தது, இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது.
நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உடச்சி எடுத்துகிட்டு இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து கவுண்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நான் அந்த சிங்க் வந்து காமிக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் சிங்க் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கிராக்ன்றது வந்து வந்துடும். ஏன் கிராக் வரும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாடுலர் கிச்சன் வந்து பண்ணும்போது கீழே வந்து காங்க்ரீட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால வெறும் வுட் ஒர்க் இருக்கும். வுட் ஒர்க் மேலே வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கீழே வந்து ஃபுல் வுட் எதுவுமே வந்து இருக்காது. எங்களுதையும் வந்து பார்த்திங்கன்னா வுட் எதுவுமே வந்து போட மாட்டோம். ஏன்னா டேரெக்டாக ஸ்லாப் வந்து உட்கார வச்சிருவோம். எங்கே வந்து அதிகமாக வந்து நம்ம கட் பண்ணுறோம், சிங்க்குக்கு வந்து கட் பண்ணோம், ஹாபுக்கு வந்து கட் பண்ணோம், நீங்கள் டபுள் லேயர் வர மாதிரி வந்து பண்ணுங்கள். சிங்கிள் லேயர் கூட பண்ணலாம். பட் என்னென்னா நீங்கள் எந்த ஒர்க்மேன்ஷிப் வச்சு பண்ணுறீங்க, யார் வச்சு பண்ணுறீங்கன்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் உங்கள் சிங்க் வந்து பாருங்களேன், இந்த இடத்துல வந்து சிங்க்கோட கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மார்க் வந்துருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் லீக் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெண்டர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி அதோட அவுட்புட்டானது வந்து வரும். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். செப்பரேட்டாக வந்து கொடுக்கும்போது அவன் இஷ்டத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவான். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கூட இல்லை சார் இது இப்படி தான் சார் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்களோட ஒர்க்கர்ஸும் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் திருப்பி வந்து கிட்டிருந்து மாற்றிடுவோம். மாற்றி ஒரு வேளை வந்து அவன் இப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா என்னோடய வீடியோஸை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். எங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் கூட அது கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஸ்லாப்ஸில் வந்து ஏதாவது கிராக் வருது அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு புது ஸ்லாபாக வந்து மாற்றிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு 45 டிகிரியில் இல்லை ரேண்டமாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிராக் வந்துடுச்சு அப்படின்னா வாட்டர் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும், வாட்டர்ன்றது வந்து லீக் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் கிச்சன் வந்து ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா டீப் க்ளீனிங் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க, நடக்கக்கூடாது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கிராக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா புது ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ்ன்றது வந்து வரும். இது வந்து ஸ்லாப் தான், ஹை கிளாஸி. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங். இன்னும் ஒர்க்குனா வந்து நடந்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரியுது. இதோட லைட்டோட வெளிச்சம் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து யூட்டிலிட்டி தான். இந்த இடத்துல தான் வந்து கவுண்டர் வந்து போட போகிறோம். இது வந்து சிங்க் வந்து எந்த இடத்துல கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஏரியா வேணும் அப்படின்னா ரைட் சைடில் வந்து சிங்க் வந்து போட்டுக்கிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்லாப் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, வைங்க. பட் என்னென்னா கீழே வந்து ஏதாவது மேட் அந்த மாதிரி வந்து போட்டு வைங்க. ஸ்லாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல் மாதிரி தான் வந்து அதோட மெட்டீரியல். ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே விழுவும். அப்போது கிரானைட் தான் போடணும் அப்படின்னா நீங்கள் கிரானைட் வந்து போடுறீங்கன்னா அதுவும் ஸ்க்ராச்சஸ் வந்து விழுவும். பட் என்ன அது வந்து தெரியாது. ஏன்னா அது வந்து நேச்சுரல் ஸ்டோன்னால வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது. இது வந்து டைல் மெட்டீரியல் மாதிரி வந்து ஸ்லாப் இருக்கும். இதுவே குவார்ட்ஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ஸ்க்ராச்சஸ்ன்றது வந்து வரும். இதுவே நானே வந்து போனீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். நீங்கள் ஸ்லாப் கூட போட்டுக்கோங்க. பட் என்ன ஸ்லாப் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் வந்து வருது அப்படின்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். ஏன்னா ஸ்லாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் வந்து கவுண்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா அதோட திக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா 16 mmலேருந்து 20 mmக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து வரும். 8 feetலேருந்து ஒரு 2.5 feet கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வரும். நீங்கள் ஸ்லாப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் என்னென்னா அந்த ஸ்டோனையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபுல் பாடி எண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுல் பாடி இருக்காது. நீங்கள் நோசிங் பண்ணிங்கன்னா டாப்பில் என்ன கலர் இருக்குமோ சைடில் அந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. நீங்கள் கிரானைட் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகம் தான். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும், ஷைனிங் வந்து இருக்கும், பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிச் லுக்ன்றது வந்து இருக்கும். நிறைய வந்து என்னோடய சேனலில் வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பேன் ஸ்லாப் பற்றி. நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஃபால் சீலிங் வந்து போடுறோம். இன்னும் ஃபினிஷிங் வந்து பண்ணலை. அது ஃபினிஷ் பண்ணிட்டு கூட நான் காமிக்கிறேன். ஒரு சைடு வந்து மாப் ஸ்டிக் வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேபினெட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.